ரூபாய் 1,01,00,100,34,83,000,000 டெல்டா அல்லது மாவட்டங்களில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் ரூபாய் 1,01,00,100,34,83,000,000 டெல்டா அல்லது மாவட்ட 1,01,00,100,00,8.3 கோடி. அது எப்படி இத்தனை கோடி ஒரே கோடியா வருது? ஒன்று 1,00,000 சொல்லணும், இல்லை 1 கோடின்னு சொல்லணும், இல்லை 100 கோடின்னு சொல்லணும், இல்லை 8.3 கோடின்னு சொல்லணும். ஒன்றா வருது எல்லா கோடியும். ஓட்டு போட்டோம்னா தெருக்கோடிக்கு போகும். இதான் மாற்றம். மாற்றம் வந்தது, மாற்றம் வந்தது மண்ணாங்கட்டி போலே. தமிழும் மறந்தது, கணக்கும் மறந்தது குட்டு மாற்றத்தினாலே. எல்லாமே இன்னும் எத்தனை வருஷமோ அதுக்குள்ள நாம பைத்தியமா ஓடிட போறோம். எல்லாம் பைத்தியமா ஓட வேண்டியதான் தலைவரிக்க. இப்ப இப்படிலாம் இருந்து என்ன பண்றது? கணக்கும் மறந்து வச்சு, தமிழும் மறந்து வச்சு. நான்லாம் இப்ப மன்மத நன்றிங்கிற மனமார்ந்த நன்றிக்கு 88ன்னு தான் வருது வாயில. தமிழே சுத்தமா போச்சு. நான்லாம் மேடையில பேசுறாள். நான் போய் மேடையில நின்றுக்கிட்டு மன்மத நன்றி அப்படின்னு சொல்ல முடியுமா? மனமார்ந்த நன்றி தான் சொல்ல முடியும். நான் என்னைக்கும் மேடையில பேசி மன்மத நன்றின்னு சொல்லிட போறேன். 88ன்னு சொல்லுவாங்க, எம்பாளத்தின்னு சொல்ல போறேன். 8ன்னு வந்தா எம்பாளத்தின்னு தான் வருது. தமிழ் கொலை பண்ணி புதைச்சாச்சு தமிழை. எங்க இருந்த அப்புறம் திரும்பி வர்றதெல்லாம் ரொம்ப கொடூரமான செயலாளையா இருந்ததெல்லாம். மன்மத வணக்கம். ஆக அந்த வகையில கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய மாண்புமிகு உறுப்பினர் அக்கா அவர்கள் கவுண்டம்பாளையம் தொகுதியில் இருந்து சந்திராயன் 88 என்ற அரிய வகை செயற்கைக்கோள் ஒன்றை விண்ணிற்கு செவ்வாய் கிரகத்தில் ஏவி அங்கே நீர் இருக்கிறது, மனிதர்கள் வாழ முடியும் என்ற அரிய தகவலை கண்டுபிடித்து கூறியதன் சாதனையை பாராட்டி பின்னே நிற்கக்கூடிய அனைவரும் கைதட்டி உற்சாகம் செய்து ஆரவாரம் செய்கிறார்கள். நீங்களும் கைதட்டி ஆரவாரம் செய்யுங்கள். இது நாசா விஞ்ஞானிகள், இஸ்ரோ விஞ்ஞானிகளையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இப்ப அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க? ஏற்கனவே சட்டமன்றத்துல பேசுனது தப்பு, தமிழ் வாய்க்குள் நுழையல. என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு தமிழ் வாய்க்குள் நுழைய மாட்டேங்குதுங்க, நான் இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான்ல பிறந்தாலு எனக்கு தமிழ் வாய்க்குள்ள வராது, இனிமே நான் பேசிக்கிறேன் ஒழுங்கா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுவிட்டு சட்டமன்றத்திலையும் தப்பா பேசிவிட்டு வீம்புக்குன்னே இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள்லையும் ஆர்ப்பாட்டங்கள்லயும் இந்த மாதிரி இடத்துலயும் தப்பா மறுபடியும் அதே தப்பை பண்ணிவிட்டு மறுபடியும் அதே தப்பா பேசிவிட்டு அதுக்கு கைதட்டுறதுக்கு வேற ஒரு கூட்டம். என்னமோ பெரிய பேச்சு புயல் அனல் பேச்சு மாதிரி, சாலமன் பாப்பையா மாதிரி பெரிய நக்கீரர் மாதிரி பேசிவிட்ட மாதிரி, மீசையெல்லாம் கறி, தலைமுடியெல்லாம் கறி அனல் பறக்க பேசிட்ட மாதிரி கைதட்டு வேற தப்பா பேசுது. தமிழ் தெரியல பசங்களா. எனக்கு தெரியும் நீங்க ஜனநாயகன் படம், நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய படத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்களோட ஜனநாயகனை நீங்க சட்டசபையில லைவா பாத்துட்டு இருக்கீங்க. சுமாரா படிக்கிறாரு, சுமாரா படிக்கிறாரு, சுமாரா டான்ஸ் ஆடுறாரு, சுமாரா நடிக்கிறாரு, சுமாரா ஆடுறாரு இப்படின்னு. பள்ளிக்கூடத்துக்கு போன மீன்வளத்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே மீன் மாதிரி துள்ள ஆரம்பிச்சிட்டாரு. உங்க இந்த பள்ளியில கிட்டத்தட்ட 700 மாணவர்களுக்கு மேல படிக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க எல்லாம் ஜனநாயகன் படத்தை நீங்க எல்லாம் பார்த்திருக்க மாட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருந்திருக்காது. நீங்க உண்மையிலேயே ஜனநாயகனை நேர்ல, அதாவது நீங்க சட்டமன்றத்துல ஜனநாயகனை நீங்க நேர்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சும்மா சாதாரண நிலைமையில முதல்வர் ஆக முடியும் அப்படின்னு நம்முடைய தளபதி காமிச்சிருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு. சுமாரா ஆடுறாரு டான்ஸ், சுமாரா நடிக்கிறாரு, சுமாரா டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நிலைமைக்கு அவர் வந்திருக்காரு. சினிமா ஷூட்டிங் அமைச்சராயா? பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன பேசணும்னு தெரியாதா? அங்க போய் இன்னைக்கு சினிமாவை பத்தியே முழுக்க எடுக்கிறப்ப சினிமாத்துறை அமைச்சரா போட்டிருந்துக்கலாம். இவர் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த அமைச்சர்களும் எந்த இடத்துக்கு போனாலும் அவரை புகழ்ந்து, சினிமாவை புகழ்ந்து பேசாத நாட்கள் கிடையாது, இடங்களும் கிடையாது. எல்லா இடத்துலையும் அங்க மாணவர்களுக்கு திருக்குறள் கற்பிக்கப்படணும், சரியான கல்வி கற்பிக்கப்படணும், பாரதியாரை தெரிஞ்சிருக்கணும், கக்கனை தெரிஞ்சிருக்கணும், காமராஜரை தெரிஞ்சிருக்கணும். இங்க சினிமாவில் நடிக்கக்கூடியவர்களை தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எங்கேயும் பயன்பட போறது கிடையாது. ஆனா இங்க திரை மோகத்துல தான் எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. திரை மோகத்தை தான் விதைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல எல்லார்ட்டையும். என்ன பயனுதுன்னா, படிக்கக்கூடிய மாணவர்களை தவறான வழியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையைத்தான் தமிழ்நாட்டுடைய மீனவர் நலத்துறை அமைச்சர் இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காரு ஸ்ரீநாத் அவர்கள். போய் நின்றுக்கிட்டு எங்க போனாலும் சினிமாவை பத்தியும் அவரை பத்தியும் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு.
மாணவர்களுக்கு எந்த வகையில் அது பயன்படும்? தேர்வுக்கு பயன்படுமா? அவரோட வாழ்க்கைக்கு வேலை வாய்ப்புக்கு பயன்படுமா? ஒண்ணுக்கு பயன்பட போறது கிடையாது. ஆனா ஏன் புகழ் பாடிக்கிட்டு இருக்கீங்க போய்? என்ன விதைக்கணும் அதை விதைக்கிறது இல்லை. குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். அன்னபூரணி 6 சிலிண்டர் இப்போ அன்னபூரணி 3 சிலிண்டராக மாற்றப்படுகிறது. ஆண்டுக்கு 3 சிலிண்டருக்குள்ள பணம் உங்களுடைய வங்கி கணக்கில் ஏற்றப்படும். அது யாருக்கு அப்படின்னா, ஆண்டு வருமானம் 2,50,000க்கு குறைவாக உள்ள குடும்பத்தினருக்கு இந்த அன்னபூரணி 3 சிலிண்டர், நல்லா வச்சுக்கணும், 3 சிலிண்டர், 6 சிலிண்டர் கிடையாது, 3 சிலிண்டர் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதற்கான தொகை உங்களுக்கு ஆண்டுக்கு உங்களோட வங்கி கணக்குல ஏறும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வடைய வாயில சொல்லியாச்சு.